வெல்கம் வணக்கம் சென்னை கோயம்பேடு வேர்க்கலை மார்க்கெட் வந்திருக்கோம். இங்க ஃபுல்லா பார்த்தா வேர்க்கலை தான் வச்சிருப்பாங்க. ஆசியாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பண்ண சென்னை கோயம்பேடு மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம். இங்கே அனைத்து வகை உணவுப் பொருட்களும் வந்து இங்கே ரொம்ப கம்மியில் வாங்கி தாராளமாக பயன்பெறலாம். வேர்க்கலைலாம் வந்து ரொம்ப கம்மியான விலையில் வாங்கணும் ஆசைப்படுறீங்களா? தாராளமாக வந்து நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி மார்க்கெட் சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து வேர்க்கலை சந்தையே இருக்குது. ரொம்ப கம்மி விலை வாங்கி தாராளமாக பயன்பெறலாம். இங்கே பொதுமக்களும் வாங்குறாங்க, அதேமாதிரி வியாபாரியும் வாங்கி பயன்படுறாங்க. எவ்வளோ கிலோலேருந்து வேர்க்கலை வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 கிலோலேருந்து 2 கிலோ வாங்கலாம், 3 கிலோ வாங்கலாம், ஒரு மூட்டையை கூட வாங்கலாம். உங்கள் விருப்பம் தான். நான் வேர்க்கலை விலை சொல்லுங்க, ஆரம்ப விலை சொல்லுங்க. எவ்வளவு போயிட்டு இருக்கு சார்? ஆரம்ப விலை வந்து இது வந்து 55 ரூபாய். 1 கிலோ வாங்கினா 60 ரூபாய், 10 கிலோவுக்கு மேல வாங்கினா 55 ரூபாய். ஓ அப்படிங்களா? 10 கிலோ வாங்கும்போது 55 தராங்க. அடுத்தபடினா இது வேளாங்கண்ணி வேர்கள்ல. சரிண்ணா. 1 கிலோ வாங்கினா 75 ரூபாய். ஆமாண்ணா. 10 கிலோ வாங்கினா 70 ரூபாய். இங்கே வேர்க்கலை எந்தெந்த ஊரில் வரும் பார்த்தீங்களா? இந்தியாவில் பல பகுதியிலேருந்து வேர்க்கலை இங்கே எடுத்து வராங்க. கடப்பையர், வேலைமால் ட்ரேடர்ஸ், B1 சொல்லுவாங்க. கோயம்பேடு மார்க்கெட் வந்து ஒரு குலதெய்வ மார்க்கெட் சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பல லட்சம் மக்கள் வியாபாரத்துக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. பல லட்சம் மக்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கு குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம். மக்களை நம்ம சேனலில் புதுசாக நீங்கள் வீடியோ பாருங்கன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அடுத்தது நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெறணும், அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். நீங்கள் பார்த்து பயன்பெற்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து பயன்பெறணும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மக்களை இந்த வீடியோ வந்து பல லட்சம் மக்கள் பார்த்து பயன்பெறணும், அதுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் இருந்து ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், HYPன்னு, அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு 320 பாயிண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மக்களை இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கல்லையே வந்து கொஞ்சம் பெரிய ஒரு கடையாக நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெகதீஷ். நம்ம கம்பெனி பேர் வந்து MSM. சரிங்களா? MSM வேர்க்கடலை கடை. நம்ம வருஷம் பூரா வேர்க்கடலை வியாபாரம் தான் பண்றோம். எல்லா ஊருக்கெல்லாம் ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா ஊர் வேர்க்கடலையும் வருது நமக்கு. சரிங்களா? எல்லா காயும் வந்து நாங்க வந்து தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து ஆரம்ப விலை எவ்வளவு போயிட்டு இருக்கு? இப்ப ஆரம்ப விலை வந்து கடலை ஹைபிரிட் கடலை வருது, மோண்டா கடலைன்னு சொல்லுவாங்க. ஆமாமா. அந்த கடலை வந்து குறைஞ்ச விலை வந்து 45-50. அது மூட்டையா வந்து 45 ரூபா 50 ரூபாவும். அது சில்லற விலையா கீழே கொட்டி மண்ணு எல்லாம் சுத்தம் பண்ணி விற்கும் போது 60 ரூபா விலைக்கு நாங்க விற்கிறோம். 60 ரூபாய்க்கு ஒரு கிலோ 60 ரூபாய். 10 கிலோ வரைக்கும் அந்த 60 ரூபா விலை தான். அதுக்கு மேல அதிகமா 20-30 கிலோ வாங்குறாங்கன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா கிலோ குறைச்சு நாங்க கொடுப்போம் வியாபாரிக்கு. ஓகே, ஒரு 55 ரூபா அந்த மாதிரி தரீங்க. ஒரு மூட்டையா வாங்கும் போது எவ்வளவு சொல்றீங்க? இப்ப ஒரு மூட்டையா வாங்கும்போது நல்ல தரமான கடலை 50 ரூபா கிலோ. 50 ரூபாய் கிலோ. ஆமா. ஒரு மூட்டை எவ்வளவு கிலோ இருக்குன்னா? ஒரு மூட்டை வந்து 70 கிலோ வரும். 70 கிலோ இருக்கு. ஆமா, பாத்துங்க மக்களே, 70 கிலோ இருக்கு பாத்துங்க. சரிண்ணா. மெயினா வந்து இந்த கல்லைங்களே வந்து எந்த கடலை ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னா? கடலில வந்து நல்ல ருசியான கடலை நாட்டு கடலை தாங்க. நாட்டு கடலை முக்கால்வாசி இப்ப வந்து மார்க்கெட்டுக்கு வர்றது குறைஞ்சிருச்சு. எல்லாமே வந்து அது ஆயில், அதுக்கு தேவைக்கு பருப்பு வியாபாரத்துக்கு எடுத்துடுறாங்க. அதை மீறி வர்றது வேளாங்கண்ணில இருந்து வர்ற கடலை நாட்டு கடலை வருது. இந்த வேளாங்கண்ணி கடலை தான் இருக்கிறதுல இப்போதைக்கு நல்ல ருசியான கடலை. ஆமா, அது இயற்கையா வந்து உரம் அதிகமா போடாத இயற்கை உரம் போட்டு வர்றதுனால டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஒரு வியாபாரத்துக்கு வராங்க, இது என்ன சப்போர்ட் எல்லாம் பண்ணுவீங்க? இப்ப ஐடியா கொடுப்பீங்க சொல்லுவாங்கல்ல, என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க? நல்ல தரமான சரக்கு கொடுப்போம். விலை வந்து மார்க்கெட்டுக்கு வர சரக்கு வர்றதை பொறுத்து விலையை வந்து கரெக்டா நிர்ணயம் பண்ணி கொடுப்போம். அவங்க எடுத்து போய் விற்கிறது ஒரு 50 ரூபா கிலோன்னு வாங்குறாங்கன்னா அவங்க ஒரு 100 ரூபா கிலோ வித்தாதான் அவங்களுக்கு ஒரு 20 ரூபா கிலோ கிடைக்கும். அதை கழுவி சுத்தம் எல்லாம் பண்ணி வண்டி டிரான்ஸ்போர்ட்டிங் எல்லாம் கொடுத்து அவங்க எடுத்து போய் விற்கும் போது ஒரே நாள்ல வித்துறாது, 1 நாள் 2 நாள் ஆகும் விற்கிறதுக்கு. அப்ப விற்கும் போது அவங்களுக்கு அது சுத்தம் பண்ணி விற்கும் போது கிலோவுக்கு ஒரு 20 ரூபா கிடைக்கிற மாதிரி, ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு நாங்க கொடுப்போம். நல்ல சரக்கா கொடுப்போம், தரமான சரக்கா கொடுப்போம். கண்டிப்பா வியாபாரி வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. இல்ல ஒரே பையா போடுறேன். ஒரு 40 கிலோ வராங்க. இப்ப அண்ணா இங்க தான் வாங்குறாங்க. நாற்பது. ஐயா எடைய பாத்துங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மாதிரி அந்தோனி தாஸ். MSM கடையில B1ல நான் கிட்டத்தட்ட 25 வருஷமா வேலை செய்யறேன். வேலை சொல்லுங்க, ஆரம்ப வேலை சொல்லுங்க. எவ்வளவு போயிட்டு இருக்கு சார்? ஆரம்ப விலை வந்து இது வந்து 55 ரூபாய். 1 கிலோ வாங்கினா 60 ரூபாய், 10 கிலோவுக்கு மேல வாங்கினா 55 ரூபாய். ஓ அப்படிங்களா? 10 கிலோ வாங்கும்போது 55 தராங்க. அடுத்தபடினா இது வேளாங்கண்ணி வேர்கள்ல. சரிண்ணா. 1 கிலோ வாங்கினா 75 ரூபாய். ஆமாண்ணா. 10 கிலோ வாங்கினா 70 ரூபாய். 70 ரூபா விலை போயிட்டு 70 ரூபாய். சூப்பரா பாருங்க. சரிண்ணா. இது வேளாங்கண்ணி வேர்கள்ல. வேளாங்கண்ணி வேர்கள்ல டேஸ்டா இருக்கும். 1 கிலோ வாங்கினா 75 ரூபாய், 10 கிலோவுக்கு மேல வாங்கினா 70 ரூபாய். 70 ரூபா விலைங்க. சரிங்கண்ணா. இது கடப்பா, நெல்லூர். ஆமாண்ணா.
இது ஆரம்ப விலையே 80 ரூபாய். 10 கிலோவுக்கு மேல வாங்கினா 75 ரூபாய் வரும். 75 ரூபாய். வேர்க்கடலை வந்து மூட்டையா வாங்கினா எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? ஆனா 50 ரூபாய் வரலாம். மூட்டையா வாங்கினா இது போண்டா கல்ல. போண்டா விலையா? இது போண்டா பயில் பண்ணி சாப்பிடுறது செம்ம டேஸ்டா இருக்கும். சரிதானா? இது வந்து மூட்டையா வாங்கினா 50 ரூபாயில இருந்து 45 48 ரூபாய் வரைக்கும் மூட்டையாவே 80 கிலோ. கிலோ வந்து 48 ரூபாய் 50 ரூபாய்க்குள்ளதான் அடக்கணும். சில்லறையில கொட்டினாதான் 55 60. இந்த ஊருக்கு சொல்லுங்க அப்படியே சார். இது வேளாங்கண்ணி வேர்கள்ல நாகப்பட்டினத்துல இருந்து வருது. சரிண்ணா. எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு சார்? இது வந்து ஆரம்ப விலையே கிலோ சில்லறையில வாங்கினா 75 ரூபாய் 1 கிலோ. ஆமா. 10 கிலோ 20 கிலோ வாங்கினா 70 ரூபாய். 70 ரூபாய். மூட்டையா வாங்கினா எவ்வளவு போயிட்டு இருக்கு? மூட்டையா வாங்கினாக்கா ஒரு 65 ரூபாய் 60 ரூபாய் உள்ள வரும். 60 ரூபாய் போயிட்டு இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது வேளாங்கண்ணி 2 தான் செம டேஸ்டா இருக்கும். அது ஃபைல் பண்ணி சாப்பிட்டா 2 அதோட நல்லா இருக்கும். வேர்க்கடலை சாப்பிடுறதுனால என்னென்ன பயன்கள் வந்து நான் வீடியோ சொல்றேன் பாருங்க. சூப்பரா இருக்கும். மக்களை, வேர்க்கடலையில் முக்கியமான நன்மைகள் பார்த்தீங்கன்னா புரதச்சத்து இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் இ இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறது வந்து இதில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்பு வந்து இதயம் செயல்பாட்டை மேம்படுத்துமா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு கட்டுப்பாடு, நீரில் நோய் அபாயத்தை குறைக்க வந்து உதவியாக இருக்கான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எடை மேலாண்மைக்கு வந்து வேர்க்கடலை சாப்பிடும் போது சரியான அளவில் உட்கொள்ளும் போது இது வயிறு நிறைந்த உணர்வை தந்து தேவையற்ற பசியை கட்டுப்படுத்துகிறது. வேர்க்கடலை தொழில் ஆரம்பிக்கணும் ஆசைப்படுறவங்க தாராளமாக வாங்க. எல்லாம் ஒரு கம்மியான ஒரு நிலவையா இருக்கு. வேர்க்கடலை வந்து உணவுக்கு எப்படி நான் பயன்படுத்தலாம்? வேர்க்கடலை சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. என்ன மாதிரி எல்லாம் பயன்படுத்த? வேர்க்கடலை வந்து பல விதத்துல பயன்பாடு இருக்குங்க. பச்சையா வேர்க்கடலை சாப்பிட்டா அதுல வந்து இருக்கிற சத்துக்கள் அப்படியே உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்கு. அதுல பொட்டாசியம் அது இது எல்லா வைட்டமின்ஸும் அதுல இருக்கு. பச்சை வேர்க்கடலையும் சாப்பிடலாம். இதை வந்து வேக வச்சு சாப்பிடுறது அந்த போண்டா கடலைன்னு ஹைபிரிட் கடலை வருது. ஆமாமா. அது வந்து வேக வச்சு சாப்பிடறதுக்குன்னு அந்த காய் வருது. அது பச்சையா சாப்பிடும் போது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஆமா. அதை வேக வச்சு சாப்பிடும் போது நல்ல ருசியா இருக்கும். இப்போ ஒரு பச்சை கலர் வேர்க்கடலை வாங்கிட்டு போறேன். அப்ப எவ்வளவு பயன்படுத்தலாம்? பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு போனோம் நல்ல தரமான காய் வாங்கினா அது வந்து எத்தனை நாள் வேணாலும் வச்சிருக்கலாம். அது ஈரம் தான் குறையுமே தவிர காய் வந்து கெட்டு போகாது. உள்ள இருக்க மணி வந்து நல்லா முத்தி இருக்குன்னா 1 வருஷம் ஆனா கூட காய் கிடையாது. காய் வந்து பதப்படுத்தி வைக்கணும். காய வச்சு வைக்கணும், ஆற வச்சு வைக்கணும். ஆற வச்சு வச்சோம்னா காய் வந்து எத்தனை நாள் வேணாலும் தாங்கும். ஆமா. இங்க இருந்து வெளிநாட்டு கூட கொடுத்து அனுப்புறாங்க. பச்சை வேர்க்கடலை வாங்கி பேக் பண்ணி கொடுத்து அனுப்புறாங்க. வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கும் நாங்க அனுப்பிட்டு இருக்கோம். வேர்க்கடலை வந்து டெலிவரி பண்ணிக்கலாம். நீங்க டெலிவரியும் பண்றாங்க அப்படிங்களா? எந்தெந்த ஊர்ல பண்றீங்கன்னா? தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா இடத்துக்கும் அனுப்புறோம். வண்டி போக்குவரத்து இருக்கிற எல்லா ஊருக்கும் நாங்க அனுப்பி வைக்கிறோம். அனுப்புறீங்க? ஆமா. எப்படி அனுப்புவீங்க? இப்ப நம்ம சென்னையில வந்து வண்டியும் வருதுங்களா நிறையா? அதனால இங்க மார்க்கெட்டுக்கு காய்கறி மார்க்கெட் இருக்க எல்லா ஏரியாக்கும் வண்டி இங்க மார்க்கெட் சரக்கு வருது. அந்த வண்டியில போட சொன்னா நாங்க போட்டு அவங்களுக்கு ரீச் பண்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவோம். செங்கல்பட்டு வரைக்கும், செங்கல்பட்டுல இருந்து வர்ற வண்டி கூட காய்கறி வண்டி வருது. அந்த ஏரியா சுத்து பக்கத்துல இருக்கா அந்த இடத்துல போய் எடுத்துக்கிற மாதிரி நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். அப்படி இல்ல குறைஞ்ச அளவு 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ அந்த மாதிரி தேவைன்னு சொன்னாங்கன்னா போட்டு இந்த மாதிரி ஆப்ல புக் பண்ணி கூட உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஓகே. அதாவது சென்னைக்குள்ள இருக்கவங்க அவங்களோட தெளிவான அட்ரஸும் பணமா அனுப்பிட்டாங்கன்னா நாங்க அவங்களுக்கு சேர்க்கறதுக்கு போர்ட்டல் மூலமாவும் எந்த ஆப் மூலமாவும் நாங்க அனுப்பி வச்சோம். ஓகே. இப்ப மினிமம் அவுட் சைட் பண்றீங்கன்னா எவ்வளவு கிலோ டெலிவரி பண்ணலாம் நீங்க? குறைஞ்சது 10 கிலோல இருந்து குறைஞ்சது 10 கிலோ. அது கம்மி வந்து எடுத்துட்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் கட்டுப்படி ஆகாது. குறைஞ்சது 10 கிலோல இருந்து 100 கிலோ வரைக்கும் அனுப்புறோம். ஓகே. மக்களே, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாம் உங்களோட தான். சரிங்களா? நீங்க வந்து பிளான் பண்ணீங்க போர்ட்டல் மூலியமா புக் பண்ண சரி, அது ஊர் வண்டியெல்லாம் இங்க வருது. அது மூலியமா போடுறாங்க. சரி, நீங்க கேட்டா சொல்லிடுங்க. எப்படி சொன்னீங்களோ அதுமே பண்ணிங்க. அவ்வளவுதான். மக்களை, வேர்க்கடலை தேவைப்படுறவங்க தாராளமா பயன்படுத்திங்க. நம்பர்ல எல்லாமே இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல இருக்கு, அதே மாதிரி தமிழ்லயும் இருக்கு. தாராளமா பயன்படுத்திங்க. ஓகே. ரொம்ப நன்றி. இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்த நாள் ஒரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் மக்களே. ஓகே, பாய். நல்லா
40. ஐயா எடைய பாத்துங்க. எவ்வளோ மகனா பயமா எவ்வளோ 60 கையில 30 கொடுத்தோம்.